Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இத்தனை நாள் என்னடா வீடியோஸே வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னடா யூடியூப் இழுத்து மூடிட்டாலான்னு நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, வீடியோ போடாததுக்கான ரீசனை வந்து நான் இந்த விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன விஷயம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை காலையில். இன்றைக்கி காலையில் வந்து சரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ மிஸ் பண்ணிட்டோம் போடாமல். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சும்மா தாங்க இன்றைக்கி கேசரி செஞ்சுருக்கிறேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் கலர் காலி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒயிட் கலரில் தான் இன்றைக்கி கேசரி செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த கேசரி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த கேசரி ஃபீல் தான் நமக்கு கிடைக்கல. என்னதான் இருந்தாலும் அந்த ஆரஞ்சு கலர் போட்டால் தான் வந்து அது அந்த கேசரியோட ஃபீலே நமக்கு கிடைக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பெருசாக ரொம்ப சமைக்கலைங்க. ஆனால் சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நேத்திக்கு வந்து நகர மீனும் சால மீனும் வாங்கியிருந்தோம். அதில் வந்து நகர மீன் மண்டையும் அந்த சால மீன் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அந்த குழம்புல மீதமான குழம்பு தான். ஆக்சுவலி நான் என் ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி நான் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து அனுப்பிட்டேன். அவரை அனுப்புனதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி, இன்னையிலேருந்தாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது இடையில காஃபி கேட்டாங்க. அதுக்கு காய்ச்சின பால் போக மீதமுள்ள பால், அப்புறம் ரசம் வைக்கணும், அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, நம்ம தானே, ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி மீன் குழம்பும் ரைஸ் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் முட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம லஞ்சு சாப்பிடும்போது வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு நான் ஏர்லியராக என்ன கொடுத்து அனுப்புனேன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மசாலா கொத்து சப்பாத்தி மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இதை தான் பாப்பாவுக்கு இன்றைக்கி கொடுத்து விட்டேன். பாப்பாவுக்கு கொடுத்து விட்டது போக மீதம் இருக்குது, அதை நான் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை செஞ்சேன். ஹஸ்பண்ட் வந்து தோசையும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சுட்டதில் மீந்து போச்சு. அந்த ஒரு தோசையும் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, அந்த கொத்து சப்பாத்தி, அதுவும் தான் எனக்கு இன்றைக்கி. நான் இதை ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நான் அது மாதிரி தீபாவளிக்கே வந்து நான் விளாக் எல்லாமே ஷூட் பண்ணேங்க. அது வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த வீடியோவும் நான் இப்போ உங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோஸ் தான். எனக்கு வந்து 2 நாத்தனார், 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட தீபாவளிக்கு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. நல்லா குழந்தைங்களோட இருக்கும்போது வீடே கலகலன்னு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாருமே எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நம்ம நார்மலான டேஸில் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டேன். நான் வந்து ஒரு சிலர்லாம் தீபாவளி அப்போ இந்த லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. கௌரி விரதம்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் வீட்டில், வழக்கம் இல்லை. அதனால் நான் எப்படி எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களோ, வருஷம் வருஷம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி அசைவம் செய்வோம் நாங்கள். ஆனால் அசைவம் வந்து நான் சாமிக்கு படைக்க மாட்டேன். என்ன ஸ்வீட்டு செஞ்சோமோ அதை வச்சு, அப்புறம் நம்ம தீபாவளி ட்ரெஸ் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். பாருங்கள், இன்றைக்கி என்னென்னலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ரவை மைதா அப்பம் செஞ்சுருக்கிறேன் ஸ்வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் செஞ்சேங்க. கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. எப்போயுமே வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி பிசைஞ்சு செய்வேன், நல்லா அவ்வளோ அழகாக வரும். இந்த தடவை வந்து யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேங்க, பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு. அது என்னடா இந்த மாதிரி சொதப்பிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு உளுந்த வடை, அடுத்து கடலை மாவு போண்டா, அது வந்து அத்தை செஞ்சாங்க. அப்புறம் சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. இது வந்து மட்டன் சுக்கா, இது வந்து நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் சுக்கா, இதுவுமே வந்து ஹஸ்பண்ட் செஞ்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமிலியோடு தான் வந்து எல்லாருமே சமைச்சோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, இது வந்து அத்தை செஞ்சாங்க. அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறக்காண்டி இந்த வருஷம் வந்து நாங்கள் பிஜி நாயுடுலேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் வீட்டில் செஞ்ச வடை, இந்த ஸ்வீட் பாக்ஸு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு. இது வந்து சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்.
இப்போ தான் நான் அன்பாக்ஸே பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அன்பாக்சிங்கை பண்ணி வீடியோலாம் எடுத்து போடணும்னு பிளான் இருந்துச்சு, ஆனால் டைம் இல்லை, அதனால் போட முடியாமல் போச்சு. இந்த பட்டாசு எல்லாமே வந்து இந்த ஒரே பாக்ஸில் இருந்துச்சுங்க. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் போய் சிவகாசியில் போய் கார் எடுத்து போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரைஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3800 வந்துச்சு. இது வந்து வர்த்தா அதிகமாக இல்லை கம்மியான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதனால் நான் கேட்குறேன். அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் கிராக்கர்ஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆசையாக வந்து பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஃபுல்லாக டேயில் வெடிக்கக்கூடிய வெடி எதுவுமே இல்லை, ஃபுல்லாமே நைட் கிராக்கர்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஹஸ்பண்ட் போயிட்டு மறுபடியும் போய் இங்கே லோக்கல் ஷாப்பில் போயிட்டு பிஜிலி வெடி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் தான் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஹாப்பியானாங்க. அவங்க எல்லாமே வெளியில் பட்டாசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு இல்லை, ஈவினிங் ஒரு 5 o'clock தான் ஆச்சு. நியூஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை வரும், 1 hourல மழை வரும்னு வெதர் ரிப்போர்ட்டு காமிச்சிச்சு. உடனே பசங்க வந்து உடனே வெடி போட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஒரு 9 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம வெடிங்க. பசங்க எல்லாருமே நல்லா வெடி வெடித்து என்ஜாய் பண்ணாங்க. என்ன இந்த பட்டாசில் போய் இவ்வளோ காசை போட்டு கறியாக்குறதுல வந்து எனக்கும் உடன்பாடு இல்லை தான். ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் சரி குழந்தைங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காண்டி ஓகேன்னு சொல்லிட்டு இதை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்வோம். அதே மாதிரி இதையும் நினச்சிக்கிட்டு தான் ஓகேன்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் ஆனால் நான் திட்ட தான் செஞ்சேன். லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா 10,000 மேலே வெடி வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சத்தம் போட்டேன். அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் இதோடையும் கம்மியாக தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். தெரியல என்ன ஆக போகுதுன்னு, அது நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கறியாக்குறதுக்கு காசை நம்ம செலவு பண்ணுறதை விட அந்த பைசா வந்து நம்ம சேவ் பண்ணி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ஏதாவது பண்ணலாம், இல்லாட்டி அந்த காசை வச்சு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா, அதுதான் என்னோடய தாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 o'clock அப்புறம் எல்லாருமே வெடியெல்லாம் வெடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷோவுக்கு அமரன் படத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். செம்ம படங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டாலெலாம் நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன், எல்லாருமே மஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. இது வந்து ரியல் ஸ்டோரி. இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 99% எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தயவுசெய்து எல்லோரும் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான மூவி, ரியல் ஸ்டோரி. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட ஸ்டோரி. அவ்வளோதாங்க. இந்த படம் பார்த்தோன்னே தீபாவளி சூப்பராக வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்படி தாங்க அன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு போச்சு. இப்போ வாங்க என்ன நடந்துச்சு, ஏன் எதனால் நான் வந்து வீடியோ போடலை அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அப்படியே ரசம் வச்சுக்கிட்டே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 days பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஃபீவராக இருந்துச்சு. அப்போ வந்து பாப்பா வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா, கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறதுலையோ கொஞ்சம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா அவளுக்கு தீபாவளி அன்னைக்கே வந்து கொஞ்சம் மதியம் போல் அம்மா தலைவலிக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டு அந்த வெடியில் இருந்தனால அந்த புகை அதெல்லாம் வந்து சேரலை, ஒத்துக்கலை. பார்த்தா நைட்டு ஃபுல்லாக எனக்கு முடியலன்ட்டு ஒரே ஃபீவர் வந்துருச்சு, படுத்துட்டா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு மம்ஸ் வந்துருச்சுங்க. பிள்ளை பாவம் ரொம்ப வழியில் அவஸ்தைப்பட்டுட்டா. அதனால் சரி ஓகேன்ட்டு டாக்டர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போனோம். இப்போ வந்து மம்ஸ் வந்து அதாவது அம்மைக்கட்டு இல்லாட்டி பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அந்த இது தான் வந்திருந்தது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா காதுலேருந்து தாடை ஃபுல்லாக வீங்கி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் மம்ஸு நினச்சிட்டு நீங்கள் வீட்டிலே ஐசோலேட் பண்ணிவிட்டு அந்த வேப்பிலை மஞ்சள் அதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த செயின் போடுவாங்க, கோல்டு செயின் போட்டோம்னா அது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு செயின்லாம் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கும் மம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்போ எங்கள் பாட்டி எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுலேயும் ஏதோ சம் ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல்லாம் அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து இது குளிர்காலமாக இருக்குது, மழையும் வெயிலும் மாறி மாறி அடிக்கிறனால நிறைய பேருக்கு வந்து ஏர் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதாவது காதில் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி அங்கே வந்து நீர் அதாவது சலங்கோர்த்துக்கிட்டு தாடையெல்லாம் வீங்குமா.
அதனால் நம்ம மம்ஸு நினச்சிட்டு நம்ம வீட்டிலே வச்சுருந்தோன்னா அது வேறு லெவலில் பிரச்சனை பெருசாக கொண்டு போய் விட்டுருமா. அதனால் இது வந்து எனக்கு டாக்டர் வந்து பர்சனலாக சொன்னாங்க. இந்த மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ் தான் இது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட், அதாவது உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லுவாங்களே, அந்த எச்சில்லாம் சுரக்குது இல்லையா, கழுத்தில் இருக்கும். அது அங்கே தான் வந்து இது போய் அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த தாடையெல்லாம் வந்து வீக்கம் கொடுத்துரும். அப்புறம் வந்து எச்சில் விழுங்க முடியாது, சாப்பிட முடியாது, காதுக்கும் வலி கொடுக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் டு ஒரு 10 நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நம்ம உடம்புல உள்ள வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து அதை சரி பண்ணிடும்னு சொன்னாங்க. இருந்தாலும் பெயின் தாங்க முடியாதனால வந்து டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபுட்டு என்ன கொடுக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக காரமும் இருக்கக்கூடாது, புளிப்பும் இல்லாமல் சாப்பாடு கொடுங்க, மைல்டு ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே மம்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபீவர் இல்லை, ஃபுல்லாக மம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நானும் வந்து அந்த வேப்பிலை மஞ்சள் எல்லாமே அரைச்சி தான் போட்டேன் பாப்பாவுக்கு அந்த தாடையில். அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு செயினும் போட்டு விட்ருந்தேன். அது மாதிரி இந்த மம்ஸ் இருக்கிறவங்க கூட வந்து நம்ம வந்து பக்கத்தில் போய் நின்று பேசுகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து காற்று மூலமாக தான் இது வந்து பரவும். ஒருத்தவங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம க்ளோஸாக கான்டாக்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கும் அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய வேக்சின்ஸ் எல்லாமே போட்டிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ நிறைய பரவுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைய வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் ப்ளீஸ். ஆனால் டாக்டரை மட்டும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவளுக்கு ஃபுட்டு வந்து சும்மா நார்மலான ஃபுட்டு கொடுக்க சொன்னனால வெறும் கஞ்சி, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். அதனால் வேறு எதுவும் பெருசாக சமைக்கலை. அதனால தாங்க வீடியோ போடலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.